ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் எந்த வேலையும் இல்லை. இன்றைக்கி வெளியே போகிறோம். வெளியே நாங்கள் எங்கெங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு விலாகாக கொடுக்கலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் ஒரு 10 மணி இருக்கும். அப்போவே வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஏன்னா நிறைய ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட எதுவும் நாங்கள் செய்யலை. ஹெல்த் மிக்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு லஞ்சு வெளியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். பசங்களையும் அதிகமாக எங்கேயும் வெளியே கூட்டிகிட்டு போகவும் முடியல. ஏன்னா எப்போவுமே ஸ்கூல் இருக்குது, சாட்டர்டே கூட ஸ்கூல் இருக்குது. 12ங்கிறதுனால மேக்ஸிமம் சண்டேவும் இருக்குது. அதனால் எங்கேயுமே கூட்டிகிட்டு போக முடியல. அப்புறம் இந்த சண்டே ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் புக்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் கிளம்பிட்டோம். அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்படியே போகிற வழியில் ஒரு சின்ன சின்ன என்டர்டெயின்மெண்ட்டு எல்லாம் இருந்தால் அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக ஃபீல் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். இந்த பெரிய வாய்க்கால் போகுது. நாங்கள் இங்கே அடிக்கடி வருவோம். சம்மர் டைமில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துட்டு போனால் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். இங்கே பக்கத்தில் இருக்கிற விவசாயம் பண்ணுற எல்லாத்துக்குமே இங்கேருந்து தான் தண்ணி போகுது. ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே ஃபில்லாக இருக்கும். பசங்க கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னதுனால இங்கேயே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு விளையாடிட்டு இருந்தோம். மீன்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஏகப்பட்ட மீன் இருக்குங்க. காலை வச்சோன்னா அப்படியே கடிக்க வருது. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போயிருக்கீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்குதா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பசங்களோட விளையாடும்போது நம்மளும் அவங்களோட வயசுக்கே போயிடுறோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே நிறைய பேர் துணி துவைப்பாங்க, குளிப்பாங்க எல்லாம் இருக்கும். நாங்கள் இன்றைக்கி மார்னிங்கே வந்துட்டதுனால இங்கே கொஞ்சம் காலியாக இருக்குது. அதனாலே என்னவோ நாங்கள் ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். இங்கே நாங்கள் எதுக்காக போகிறோமோ அந்த வேலையே மறந்துட்டோம். அதுக்கடுத்து நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். நம்ம இங்கேருந்து இப்போ ஈரோடு தான் போகிறோம். 12th வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்காக புக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் வேறு ரொம்ப நாளாக வாங்கணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. எனக்கும் டைமே இல்லை, அதனால் வாங்கி கொடுக்க முடியல. சரி, இன்றைக்கி அவங்களோட ப்ராப்ளத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்தா இந்த மாரியம்மன் கோவில் திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு போலங்க. ஆல்ரெடி நாங்கள் வருஷம் பார்ப்போம். ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. கோவில் என்னவோ சின்னதாக தான் இருக்கும். பாருங்கள், எல்லாமே இப்போ தான் ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படியும் இன்றைக்கி பண்ணிடுவாங்க, எல்லாமே செட் பண்ணிடுவாங்க. ஒரு வாரம் நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. நான் சொன்ன கோவில் இங்கே வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த கோவில் தான். இன்னும் ஃபுல்லாக கடை எல்லாமே போடுவாங்க. நான் நைட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால நம்மளும் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை கூப்பிட்டுட்டு சாமி கும்பிட போயிட்டேன். அதுவும் கோவில் வேறு நல்லா காலியாக இருந்துச்சு. இன்னும் நைட்டோ இல்லை திருவிழா சமயத்துலேயும் வந்தால் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். உள்ளேயே போக முடியாது. அதனால் இன்றைக்கி இறங்கி சாமியை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு இறங்கி சாமி கும்பிட உடனே இறங்கி வந்தாச்சு.
இங்கெல்லாம் கால் வைக்க கூட இடம் இருக்காது. கும்மி பாட்டு அந்த மாதிரி அந்த காலத்து டான்ஸு எல்லாமே வந்து இங்கே போடுவாங்க. நான் திருவிழா அப்போ இங்கே வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளிப் போடுறேன். அப்புறம் உள்ளே போயிடலாம் சாமி கும்பிட்றதுக்கு. உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. சாமிக்கு சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஏதோ நம்ம யதார்த்தமாக இந்த பக்கம் போனோம், சாமியும் கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. எங்களோட ஊர் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இங்கே வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா இங்கேருந்து ஈரோடு போகிறதுக்கு வந்து 20 கிலோமீட்டர்ஸ் மேலே ஆகும். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்துருக்குறேன். பாருங்கள் ரோடு எப்படி இருக்குதுன்னு. எப்போவுமே எங்களுக்கு 2 சைடுமே நல்லா பசுமையாக நல்லா க்ரீனிஷாக தான் இருக்கும். நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதே தெரியாது. கிளைமேட்டும் அன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குன்னு. பசங்க இங்கே கொஞ்சம் நேரம் விளையாடணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொஞ்ச நேரம் விளையாடட்டும் அப்படின்னு வண்டி ஸ்டாப் பண்ணியாச்சு. இது ஃபுல்லாக மஞ்சள் வயக்காடுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பொங்கல் டைமில் தான் அறுவடை பண்ணுவாங்க. எவ்வளோ க்ரீனிஷாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஈரோடு அப்படின்னாவே மஞ்சள் மாநகரம் தான். ஃபுல்லாக உங்களுக்கு நிறைய வந்து மஞ்சள் போட்டிருப்பாங்க. எங்களுக்கு வந்து மழை பெஞ்சாவே நமக்கு வந்து அந்த மஞ்சள் ஸ்மெல் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். எங்கள் வீட்லேயே அப்படி தான் இருக்கும். எங்கள் வீட்டில் மழை பெஞ்சாவே அந்த மஞ்சள் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பசங்க சரி எங்கேயுமே கூட்டிகிட்டு போனது இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரம் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். சும்மா அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டு இருந்தாங்க. படத்துலலாம் இப்படி தாம்மா ஓடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இதை பாருங்கள், இது வந்து நெல் பயிருங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே பச்சை கலர் பாயை போர்த்துன மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே அப்படியே வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோம். ரொம்ப நேரம் அதை பார்த்துட்டே இருந்தா என் பொண்ணு. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போயிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் போதும் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்தா என் பையன் விடவே மாட்டான். உடனே வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்கள் எல்லாம் துணி துவைக்கிறாங்க. காரெல்லாம் நிறுத்தி துணி துவைக்கிறது, குளிக்கிறது
அப்படின்னு நல்லா ஜாலியாக இருக்கும். பசங்கள்லாம் எப்படி விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்கள். இதை பார்த்தோன்னே என் பையனும் நம்மளும் குளிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதையே அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாரு. பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி இடத்துலலாம் குளிச்சிருக்கீங்களா, போயிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு. அடுத்து நமக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நம்ம கிளம்பிட்டோம். நம்ம நினச்சபடி புக்ஸு வாங்கிறதுக்காக நிறைய கடை ஏறி இறங்கி கடைசியில் இந்த புக் ஷாப்பில் தான் கிடச்சிது. இந்த கடை வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனால் எல்லா புக்ஸுமே கிடைக்கிது. நீட்டிலேருந்து ஜேஇ படிக்கிறதுலேருந்து எல்லா புக்ஸுமே கிடைக்கிது. எங்களுக்கும் இங்கே தான் கிடச்சிது. இந்த புக் ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக ஈரோட்டில் பிஎஸ் பார்க்கில் ஃபஸ்ட்டு ரைட் கட்டில் இந்த புக் ஷாப் இருக்குது. குபேரன் புக் ஷாப்பு. நீங்கள் கேட்டாவே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. எங்களுக்கும் தேவையான எல்லா புக்ஸுமே இங்கே கிடச்சிச்சு. நாங்களும் இந்த புக்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம். அண்ணன் சொன்னார் கைடுக்கெலாம் வந்து 10% டிஸ்கவுண்ட்டுன்னு. வேணுங்கிறவங்க இங்கே வந்து வாங்கிக்கோங்க. எம்ஆர்பிலேருந்து 10% டிஸ்கவுண்ட். அவ்வளோதான். இங்கேயே மணி 3 மணி ஆயிடுச்சு. எங்களுக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி பக்கத்தில் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு கிளம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சி விசாரித்தோம். அதுக்கப்புறம் ஒரு ரீல்ஸ் பார்த்தோம். பக்கத்தில் வந்து 60 ருபீஸ்க்கு வந்து 5 வகை கறியோட சாப்பாடு அப்படின்னு. சரி நாங்களும் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல, சரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். இது வந்து ஈரோட்லேருந்து பெருந்துறை பைபாஸு. ஈரோட்லேருந்து பெருந்துறை பைபாஸ் வழியாக நீங்கள் போனீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்லாம் தாண்டி வீரப்பம்பாளையம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. ஸ்பாட்டிஃபை அப்படிங்கிற இதுக்கு ஆப்போசிட்டில் கடை ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. சரி எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் போகும்போதே மணி 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் க்ரௌடெல்லாம் அவ்வளோ இல்லை. நார்மலாக சண்டே டைம்லேயும் நிறைய க்ரௌடாக இருக்கும். இப்போ 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சுனால க்ரௌடெல்லாம் அப்படியே இல்லை, ஃப்ரீயாக தான் இருந்தது. அவங்க சொன்ன மாதிரியே 5 வகை கறி வச்சுருந்தாங்க, கொஞ்சம் சாதம். என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு மத்தி மீன் ஃப்ரை, அப்புறம் வந்து ஒரு கிரேவி, சிக்கன் கிரேவி, ஒரு முட்டை பொரியல், நாட்டுக்கோழி வறுவல் மாதிரி ஒன்று, அப்புறம் ஈரல்னு நினைக்கிறேன். இந்த 5ம் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டு ஓகே தான். ஏன்னா உங்களுக்கு 100 ரூபாய்க்கு 60 ருபீஸ் போட்டிருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து 100 ருபீஸ் ஆக்கியிருக்காங்க. 100 ரூபாய்க்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். நாங்கள் 2 பிளேட்டு வாங்கி நாங்கள் 3 பேரும் சாப்பிட்டுட்டோம். அதுக்கு குழம்புக்கு வந்து ஒரு நாட்டுக்கோழி குழம்பு கொடுக்குறாங்க, மீன் குழம்பு கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து பச்சை புளி ரசம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறாங்க.
ஏன்னா 100 ருபீஸ்க்கு இதுக்கு மேலேயும் கொடுக்க முடியாது இல்லையா? அதனால் உங்களுக்கு தயிர் வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக வாங்கிக்கலாம். 10 ருபீ சார்ஜ் பண்ணுறாங்க. என் பையன் எப்போவுமே தயிர் பிரியர் தான். நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்புறம் இங்கேருந்து கிளம்பிட்டோம். நீங்களும் நியர்பையில் இருந்ததுன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் திண்டல் வழியாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி ஜூஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம். இங்கே ஜூஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த அக்கா தான் வந்து ஷாப் ஓனர். எந்த ஒரு கெமிக்கலும் கலரும் ஆட் பண்ணாமல் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டு தருவாங்க. ஆப்பிள், திராட்சை எல்லாமே போட்டு நமக்கு வந்து பழ ஜூஸ் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரைஸும் வந்து அஃபர்டபுளாக இருக்கும். 20 ருபீஸ் தான். பாருங்கள், பசங்க கையில் வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே வந்து இங்கே தான் ட்ரை பண்ணுவேன். நீங்கள் வந்து ஈரோடுக்கு போகிற வழியில் நீங்கள் ஒரு தடவை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாத பர்ச்சேஸ்க்காக வந்துட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வரணுன்னா அடுத்து இன்னும் லேட் ஆகும். அதனால் தேவையான பொருள் சிம்பிளாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே பர்ச்சேஸ்க்காக இறங்கிட்டேன். சிம்பிளாக தான் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி பொருள்லாம் வீட்டில் இருக்குது, அதெல்லாம் தீரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போவே தேவையானது வாங்கிட்டேன்னா கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இதுக்காக மறுபடியும் வரணும். அதனால தான். எனக்கு இந்த சண்டே இன்றைக்கி இப்படி தான் போச்சு. உங்களுக்கு சண்டே எப்படி இருந்துச்சு? நீங்கள் எங்கே வெளியே போனீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே எல்லாம் பில்லிங் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போயாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. இனிமேல் இந்த பாடி தாங்காது. இனிமேல் ஃபுல் ரெஸ்ட்டு. பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.